ரொம்ப டேஸ்ட்டான மாங்காய் சட்னி எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்குலாம் வந்து இந்த புளிப்பு கிரேவிங்ஸ் இருக்குன்ற டைமுக்கு இந்த சட்னி செஞ்சு சாப்பிடுங்க. அல்டிமேட்டாக இருக்கும். நல்லா புளிப்பாக உரப்பாக சூப்பராகவே இருந்துச்சு. சப்பாத்தி இட்லி தோசைக்கெலாம் அல்டிமேட்டாக இருந்துச்சு. சாதத்துக்கு கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு. எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு காஞ்சதும் இது கூடவே வந்துட்டு ஒரு மாங்காவை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு வந்து ஒரு 2 சின்ன தக்காளியாக எடுத்துக்கிறேன் நான். பெரிய தக்காளியாக இருந்துச்சுன்னா 1 மட்டும் எடுத்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய், 5 பல்லு பூண்டு போட்டு நல்லா வேக விட்டுருங்க. கொஞ்சம் மூடி போட்டுக்கோங்க. மூடி போட்டு வேக விட்டிங்கன்னா இந்தளவுக்கு நல்லா வந்து டொமேட்டோவில் ஸ்கின்லாம் வந்து பீலாகி வந்துடும். அதுக்கப்புறமா மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. மாங்காவோட பல்ப் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள் உங்களோட காரத்தை பொறுத்து ஆட் பண்ணிவிட்டு கூட கொஞ்சமாக வந்துட்டு கொத்தமல்லி இலை, ஒரு பெரிய வெங்காயத்தை பச்சையாகவே வந்து போட்டுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. அரைக்கும் போது ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது. கொஞ்சம் கொரகொரன்னு இருக்க மாதிரி பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சிக்கோங்க. இது வந்து சப்பாத்திக்கு சர்வ் பண்ணிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.